தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் வசனம் 45. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளில் நெருக்கத்தின் பாதையில போய்கொண்டிருக்கிறவர்கள், கஷ்டத்தின் பாதையில போய்கொண்டிருக்கிறவர்கள், வேதனையின் பாதையில போய்கொண்டிருக்கிறவர்களை அப்பா நீர் இன்றைக்கு ஆண்டவரே நீர் விசாலத்துல கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அதிலே நடந்து ஆண்டவரே, அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நடந்து ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்களாய் ஆண்டவரே, தங்களுடைய பாடுகளிலிருந்து நெருக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் எல்லாம் விசாலமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே வாசிக்கட்டும் ஆண்டவரே, அதை நேசிக்கட்டும் ஆண்டவரே, அதை தியானம் செய்யட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய பாதைகளை ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே உம்முடைய ஒளியை வீச பண்ணி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கான விசாலமான பாதையை கத்த திறந்து கொடுப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை நெருக்கத்தின் பாதையிலையும் கஷ்டத்தின் பாதையிலையும் போகிற பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற விசாலத்துக்காய் நன்றி. தேவனை அண்டிக் கொள்ளட்டும். கத்தருடைய வார்த்தை மேலே பசித்தாகமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.